بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ربنا وآتنا ما وعدنا على رسولك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. இறைவா, உன் தூதர் மூலம் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை எங்களுக்கு தருவாயாக. தீர்ப்பு நாளில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே, நீ வாக்கு மீற மாட்டாய் இறைவா. அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் மீதும் தபவு தாபியன்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்து இருக்கும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தாலாவால் படைக்கப்பட்ட இந்த மனித இனம் அப்படிங்கிறது அல்லாஹு தாலாவால் விருப்பமான ஒரு சிறப்பிக்கப்பட்ட ஒரு மனித இனமாக நம்மளுடைய இந்த மனித இனமாக இருக்குது. இந்த மனித இனம் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா உலகத்தை படைத்து அதுக்கப்புறம் மனித இனத்தை படைக்க போகும்போது மலக்குமார்களிடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி நான் பூமியில் ஒரு மனித இனத்தை படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மலக்குமார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூமியில் ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு படைப்பை அல்லாஹ் நீ படைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் கேட்குறாங்க. கேட்டோடனே அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, உங்களுக்கு தெரியாதது எல்லாமே எனக்கு தான் தெரியும், எல்லா பேர்களையும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஆதம் நபிக்கு கற்றுக் கொடுக்குறான். கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் மலக்குமார் இடத்துல என்ன சொல்கிறான், நீ உனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாத்தையுமே சொல்லுன்னு சொல்லும்போது ஆதம் நபி என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்பமேட்டு அல்லாஹ் என்ன கேட்குறான் மலக்குமார்கள் இடத்துல, இப்போ ஆதம் நபி சொல்ல எல்லா பேரையும் உங்களால் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு எதுவுமே தெரியாது, நீ தான் எல்லாத்தையும் அறிந்தவன், நாங்கள் எதுவுமே அறிய மாட்டோம்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட சொல்லிடுறாங்க. அப்படி அல்லாஹு தாலாவால் ஒரு சிறப்பிக்கப்பட்ட ஒரு மனித இனம் தான் நம்மளாக இருக்கும். அப்போது இந்த அல்லாஹு தாலா என்ன பண்ணியிருக்கான், மனிதர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குல நலங்களை அல்லாஹ் கொடுத்துருக்கான். மனிதன் அப்படின்னா எப்படி இருப்பான், அவன் சாப்பிடுவான், தூங்குவான், அவனுக்கு சோர்வு இருக்கும், பயம் இருக்கும், கவலை இருக்கும், துக்கம் இருக்கும், எல்லாமே நிறைந்தவன் தான் ஒரு மனிதனாக இருப்பான்ட்டு அல்லாஹு தாலாவால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனித இனமாக நம்ம இருக்கோம். அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். அப்படி நம்ம அல்லாஹ் படைச்சதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும், அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான்னு. அப்படி அல்லாஹ் தாலா நம்மளை படைச்சிருந்தாலுமே இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவங்களாகவும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய அளவுல என்ன பண்றாங்க அப்படின்னா சில காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. மனிதனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குணம் இருந்தாலுமே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத சில குணங்கள் மனிதனிடத்தில் இருக்க தான் செய்யுது. அது என்னன்னு பார்த்தோம்னா தற்பெருமை, ஆணவம். இந்த தற்பெருமை ஆணவம்ன்றது இந்த மனிதர்கள்ட்ட நிறையவே இருக்க செய்யும், சில நல்லவர்களை தவிர. நிறையா பேர்கிட்ட என்ன பண்ணுது, இந்த தற்பெருமையும் ஆணவமும் குடிக்கொண்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இந்த தற்பெருமையும் ஆணவமும் அப்படிங்கிறது ஒரு மனித பண்பே கிடையாது, இது ஒரு சைத்தானிய பண்புன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்ம குரான்ல பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. சைத்தான் என்ன பண்ணா, முதல்ல ஆதம் நபியை படிச்சு நீ சஜிதா செய்யன்னு சொல்லும் போது அவன் என்ன சொன்னான், ஹலக்கனி மின்னார், என்ன நீ என்ன பண்ண, நெருப்பால படைச்ச, ஹலக்கஹு மின் சல்சாலின், ஆதம் நபி என்ன படைச்ச, களிமண்ணால நீ படைச்சன்னு சொல்லிட்டு சஜிதா செய்ய மறுத்தான், ஆணவம் கொண்டான், தற்பெருமை கொண்டான். அதனால அல்லாஹ் என்ன பண்ணான் அப்படின்னா, நீங்க இறங்கிரு, நீ விரட்டப்பட்டவங்கள ஒருத்தவனாக ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சைத்தானை பார்த்து சொல்றான். அப்போ இந்த தற்பெருமை ஆணவம்ன்றது ஒரு மனித பண்பே கிடையாது, இது ஒரு சைத்தானிய பண்பாக இருக்குது. இப்படி தற்பெருமை கொண்டோம் அப்படின்னா அல்லாஹ் தாலா விரும்பவே மாட்டான். அப்படி தற்பெருமை கொண்டவங்க நிறைய பேர் அழிக்கப்பட்டதை நம்ம குரான்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா ஃபிரௌன், மூசா நபி காலத்துல வாழ்ந்த ஃபிரௌன், அவனை பத்தி நம்மளுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணான், அவன் மக்களை அழைத்து, இந்த எகிப்தின் ஆட்சி என்னிடத்துல இல்லையா, இந்த நதி எல்லாமே என் கீழே தானே ஓடுது, நீ எங்களை என்ன பண்ணுங்க, வணங்குங்கன்னு சொன்னான். இன்னும் அவன் என்ன சொன்னான், காலான ரப்புக்கும் நானே உங்கள் மிகப்பெரிய இறைவன் சொல்லக்கூடியவனாக இருந்தானா இல்லையா. அதன் காரணமாக அல்லாஹ் என்ன பண்ணான், கடலை பிளந்து அதுல அவனை அழிக்கக்கூடியவனாக இருந்தான். அப்போ தற்பெருமை கொண்ட ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்படி செஞ்சான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி தான் நம்மளும் அழிக்கப்படுவோம். இன்றைக்கு நிறைய பேரும் தற்பெருமை கொண்டாலுமே அல்லாஹ் தாலா அழிக்காம இருக்கிறது
இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முகமது நபியோட நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. முகமது நபிக்கு முன்னாடி தான் என்ன பண்ணாங்க, நிறைய சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் என்ன பண்றான், நம்மளை விட்டு பிடிப்பான். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணுவான் அல்லாஹ் அப்படின்னா, நம்மளை கண்டிப்பா நாளைக்கு மறுமையில நம்மளை தண்டிக்கக்கூடியவனாக இருப்பான். அப்படி நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆணவம் கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க, அகந்தை கொள்ளக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. அப்படி குர்ஆன்ல ஒருத்தவனை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது காரூன் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, மூசா நபி சமுதாயத்தில் வாழக்கூடியவனாக இருந்தான். அவனிடத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவன்கிட்ட ஒரு கருவூலம் இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த சாவியை சமக்கிறதுக்கே ஒரு படை வலிமை உள்ளவங்க ஒரு கூட்டமே தேவைப்பட்டுச்சு. அதை அப்பவும் அவங்களால தூக்க முடியல. அப்போ அந்த சாவி அவ்வளோ கனமாக இருந்திருக்கும். அந்த சாவியை நம்ம போடுறதுக்கு போடணும்னா, இப்போ நம்ம வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் கதவுல இருக்குன்னா கதவு சின்னதாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாவி வச்சிருப்போம். அப்போ அவனுடைய கருவூலத்துக்கு பெரிய படை வலிமையே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த கதவு எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அப்போ அந்த கதவு இருக்கக்கூடிய அந்த கருவூலங்கள் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய கருவூலங்களுக்கு அதிபதியாக யார் இருந்தான், இந்த காரூன் இருக்கக்கூடியவனாக இருந்தான். அப்போ அவன்கிட்ட இந்த சமுதாயத்தினர் போய் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கானே, இதை வச்சு நீ மறுமைக்கான வழியை தேடிக்கோ, இன்னும் இந்த உலகத்தில் அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கிற கடமையை நீ மறந்துடாதுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தினர் போய் சொல்றாங்க. ஆனா காரூன் என்ன பண்ணா அப்படின்னா, ஊத்தி தூஹு அலா இல்மி இந்தீன், இது என்னுடைய அறிவின் காரணமாக எனக்கு வழங்கப்பட்டுச்சு, நான் எதுக்கு வந்து என்ன பண்ணணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்லிட்டு காரூன் மமதை கொள்ளக்கூடியவனாக இருந்தான். அப்போ மக்கள் என்ன சொல்றாங்க, நீ மமதை கொள்ளாத, மமதை கொள்றவங்க அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான்பா, இதுல என்ன பண்ணிரு விலகிறேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தினர் வந்து சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணான் காரூன் அப்படின்னா, அவனுடைய ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையுமே அணிஞ்சுக்கிட்டு கூட்டத்தினர் மக்கள் மத்தியில வந்து போறான். அந்த உலக ஆசை பிடிச்ச மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவனை பார்த்து காரூனுக்கு வழங்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சுன்னா நம்ம எங்கேயோ போயிருந்திருப்போமே, காரூன் தான் பாக்கியம் மிக்கவன், அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா வாயை பிளந்து பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனா அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி காரூனுடைய நிலைமை நம்மளுக்கு ஒரு படிப்பினை தரக்கூடிய வகையில் அல்லாஹ் என்ன பண்ணா அப்படின்னா, காரூனை அந்த பூமிக்கு பின்னாடி அப்படியே என்ன பண்ணிட்டான், புதைய செஞ்சுட்டான், இருக்கிற இடமே தெரியாத மாதிரி. அவனும் அவனுடைய அந்த மாளிகையும் என்ன பண்ணுச்சு, பூமிக்கு கீழே புதையுண்டு போச்சுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னோட திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடியவனாக இருக்கான். அப்போ இந்த மாதிரி பெருமை கொள்ளக்கூடியவங்களையும் மமதை கொள்ளக்கூடியவங்களும் அல்லாஹ் விரும்பவே மாட்டான். இந்த பெருமை அப்படின்றது மனிதனுக்கு இருக்கக்கூடியதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த அறிவு கொடுத்தது யார், அல்லாஹ் தான். ஆதம் நபிக்கு கொடுக்கப்பட்ட அறிவா இன்றைக்கு நம்ம மக்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு வந்து இன்னைக்கு எவ்வளவு நம்ம அண்ணாந்து பார்க்கக்கூடிய விமானமாக இருக்கட்டும், இன்னும் ராக்கெட்டாக இருக்கட்டும், நம்ம கையிலேயே போன்ல நம்ம எவ்வளவு தூரத்தில் இருக்கிறவங்க நம்ம போன்ல பார்க்கிறோம். இப்படி எவ்வளவு இதை பார்க்கிறோம், இவ்வளவு இதை நம்ம இவ்வளவு அறிவுமே நம்மளுக்கு எங்கேருந்து வழங்கப்பட்டிருக்கு, ஆதம் நபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடுகு அளவு தான் இந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இது என்னோட அறிவால கிடைச்சிச்சு, இது நான் சம்பாரிச்சு வாங்கினது, இது என்னோட நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு என்னோட வியர்வை செஞ்சு நான் இது விஷயத்தை செஞ்சேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை மறந்து அவங்கள வந்து என்ன பண்றாங்க, பெருமைப்படுத்தக்கூடியவங்களாகவும் தற்பெருமை கொள்ளக்கூடியவங்களாகவும் தான் இந்த மனிதர்கள் இருக்காங்க. இன்னொரு படிப்பினை இதுல இருக்குது, என்னன்னு சொல்லுங்க. அந்த மக்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த மக்கள் வந்து வாயை பழந்து பார்த்தாங்களா, நம்மளுக்கு இது வழங்கப்பட்டிருக்க கூடாதா, காரூன் பாக்கியம் புரிந்தவனாக இருக்காங்கன்னு பிறந்தாங்களா. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய மேலே இருக்கக்கூடியவங்களை ஏதாவது ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், வீடு கட்டி இருந்தாலும் ஆண்களாக இருந்தாங்க என்னன்னா என்ன பண்றாங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி நம்மளும் நல்லா இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் எதிர்பார்ப்பாங்க. ஒரு பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா, நம்மளும் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வாஷிங் மிஷின் வாங்கணும், பக்கத்து வீட்டுக்காரி வாங்கிட்டா நம்மளும் வாங்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்களை பார்த்து 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 என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும்னு ஏங்கி போறாங்க. இன்னும் நம்மள மாதிரி ஒரு 18 வயசு 19 வயசு பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா, ஒரு நகையை பார்த்தா ஆசைப்படுறது, ஒரு புர்காவை பார்த்தா ஆசைப்படுறது, ஒரு ஹிஜாபை பார்த்தா ஆசைப்படுறது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஆசைப்படக்கூடியவங்களாக தான் இருக்கும். ஆனா என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்கு இருப்பதை கொண்டு நம்ம வந்து திருப்தி அடையணும். நம்ம மேலதிகமாக ஆசைப்பட்டோம் அப்படின்னா அல்லாஹ்விடத்துல நாளைக்கு நம்ம போய் பதில் சொல்லணும் அந்த செல்வத்துக்கு. நம்மளுக்கு வந்து அப்ப வந்து அந்த மக்கள் வந்து அதை பார்த்துட்டு சொல்றாங்க, அந்த காரூனுடைய சம்பவத்தை பார்த்துட்டு அந்த மக்கள் வந்து சொல்றாங்க, அல்லாஹ் வந்து என்ன பண்றான், சில பேருக்கு செல்வத்தை தாராளமாகவும் வழங்குறான், சில பேருக்கு குறைத்தும் வழங்குறான், அல்லாஹ் நாடலனா நம்மளோட நிலைமை இப்படிதானப்பா ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படி வந்து வாய் அடைச்சு போயிடுறாங்க. அப்படி அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி காரூனுடைய சம்பவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு படிப்பினையை தரக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம்னா தோட்டவாசி என்ன பண்ணாரு அப்படின்னா, அல்லாஹ் தஆலா கலம் சூராவை சொல்லும் போது சொல்றான், தோட்டவாசிகள் என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹ் மேல சத்தியம் செய்யாம சத்தியமிட்டு சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு போய் நான் வந்து அறுவடை செய்வேன்ட்டு தன் மேல உள்ள நம்பிக்கையின் காரணமாக சத்தியமிட்டு சொன்னாங்க, நான் போய் அந்த தோட்டத்தில் உள்ளது இதை வந்து நான் பறிப்பேன்னு சொல்லிட்டு சத்தியமிட்டு போனாங்க. ஆனா அல்லாஹ் என்ன பண்ணா, அடுத்த நாள் காலைல வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, காரூரில் மேகங்களை கொண்டு அந்த தோட்டத்தையே சூழ்ந்து அந்த தோட்டமே அழிஞ்சிருச்சு. அந்த மக்கள் என்ன, அவங்க பேசி பறிப்பேன்னு சொல்லிட்டு சத்தியமிட்டு சொன்னாங்கல்ல, அவங்க அடுத்த நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தோட்டத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா தோட்டத்தை காணும், அழிஞ்சு போய் கிடக்கு. பார்த்தா இவங்க என்ன
சொல்றாங்க, ஐயோ நம்ம வழி தவறி வந்துட்டோம் போலன்னு சொல்றாங்க. கிடையாது, பல் நஹ்னு மஹ்ரூமூன், நம்ம என்ன பண்ணிட்டோம், இழந்தவர்கள் ஆகிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க நடுநிலையான ஒருத்தர் சொல்றாரு, உங்களை நான் அப்பவே சொன்னேன், அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் அப்பவே சொன்னேன், நீ நான் நன்றி செலுத்தாம இருந்தீங்கல்ல, அதனாலதான் உங்களுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி சொல்றாங்க, எங்களுடைய இறைவன் தான் தூய்மையானவன், நாங்க என்ன ஆயிட்டோம், அநீதி இழைத்தவங்கள ஒருத்தவங்கள ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நான் அல்லாஹ் விடத்திலேயே நலனை தேடி நிக்கிறேன், இதை விட சிறந்தது என்னுடைய இறைவன் எனக்கு தரக்கூடும்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இறைவன் மேல நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க. இதை முதல்ல செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த தோட்டம் அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும், அவங்களும் நல்லபடியா இருந்திருப்பாங்க. அவங்க இன்ஷா அல்லாஹ்ன்ற அந்த ஒரு வார்த்தை சொல்லலாம், அல்லாஹ் நாடினால் நான் நாளைக்கு போய், அல்லாஹ் நாடுனா அப்படின்னா நாளைக்கு நான் போய் அதை பறிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்காம தன் மீது நம்பிக்கை வைத்ததன் காரணமாக அல்லாஹ் என்ன பண்ணா, அந்த தோட்டத்தையே அழிச்சான். காரனுடைய சம்பவம் என்னாச்சு, அவன் தன்னுடைய அறிவின் காரணமாக கிடைச்சிச்சுன்னு சொன்னான். அதன் காரணமாக என்னாச்சு, அவன் பூமியிலே என்ன பண்ணான், புதையுண்டு போனான். இப்படி ஃபிரௌனுடைய நிலைமை என்னாச்சு, அல்லாஹ் என்ன பண்ணான், அந்த கடல்ல போட்டு மூடக்கூடியவனாக இருந்தான். சைத்தானே என்ன பண்ணான், விரட்டப்பட்டவங்களை நீ ஒருத்தவனாக ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். இப்படி மமதை கொண்டவங்க, இன்னும் தற்பெருமை கொண்டவங்க, ஆணவம் கொண்டவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு பாடம் கற்பிப்பான். நம்ம குர்ஆன்ல நம்மளுக்கு எவ்வளவோ படிப்பினைகள் இருக்கு, நம்ம இந்த உலகத்துல எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் வாழக்கூடாதுன்றதை நம்ம இந்த குர்ஆனின் மூலமாக படிப்பினையின் மூலமாக நம்ம விளங்கிக்கலாம். குர்ஆனே ஓதலை அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தெரியும் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கு முஸ்லீம்களே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா குர்ஆன் ஓதாதன் காரணமாக தான் நிறைய தவறான வழிகட்டிலையும் சீர்கேட்டிலையும் போகக்கூடியவங்களாக இருக்காங்க. குர்ஆனை எடுத்து வச்சு ஒரு காலைல ஒரு கொஞ்ச நேரம் தொழுது முடிச்சுட்டு தூங்குறதுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் உட்காந்து குர்ஆனை ஓதுங்க. குர்ஆன் ஓதுனாதான் என்ன தெரியும் நம்மளுக்கு, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நம்மளுக்கு இப்படிலாம் சொல்லியிருக்கானே, நம்ம இப்படிலாம் வாழணுன்றது அப்பதான் நம்மளுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, பூமியில் ஆணவத்தையும் குழப்பத்தையும் விரும்பாதவருக்காக தான் அல்லாஹ் மறுமையை தயாரித்து வச்சிருக்கேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட அந்த மறுமை நம்மளுக்கு வேணுமா, இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்ப சுகம் நம்மளுக்கு வேணுமா? இந்த இன்பத்துக்காக நம்ம வாழக்கூடாது. நாளைக்கு மறுமை நம்மளுக்கு தேவைன்னா நம்ம தற்பெருமை கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது. கொஞ்சம் கடுகளவு ஒரு ஆணவமோ தற்பெருமையோ இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொர்க்கம் நுழைய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு இது நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்குதா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. இறைவா உன்னோட இதனால தான், உன்னோட அருளால தான் எனக்கு இது வழங்கப்பட்டுச்சு, இது என்னோட அறிவுனாலேயோ என்னோட உடல் பலத்தினாலேயோ எதுவுமே எனக்கு வழங்கப்படலை, இறைவா ஒன்னாலதான் எனக்கு இது கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கையேந்துங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் இடத்துல நம்ம சிறந்தவங்களாக இருப்போம். இன்னும் பார்த்தோம்னா அந்த சொர்க்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளோப்பட்டது, எவ்வளோ பெரிய இதாக இருக்குது. அந்த இன்பத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு முஃமின்களும் போராடக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லமல்களும் நாளைக்கு மறுமைக்காக இருக்கணும். இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காகவோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய யாருக்காகவோ நம்ம எந்த நல்லமல்களையும் செய்யக்கூடாது. நம்ம தற்பெருமையும் கொள்ளக்கூடாது, ஆணவமும் கொள்ளக்கூடாது. நாளைக்கு மறுமைக்காக நாம் வாழக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த மறுமையில் நம்ம சொர்க்கம் அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆதரவு பெற்றது. மேலக்காவிரி கும்பகோணம். இறைவனின் அருளால் கல்லூரியின் சிறப்பு அம்சங்கள் தரமான கல்வி, நல்லொழுக்க போதனைகள், அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறப்பான பாடத்திட்டங்கள், ஹாஸ்டல் வசதியும் உண்டு. 2026-27 கல்வியாண்டிற்கான சேர்க்கை முன்பதிவு நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8940606388 மேலும் 8940606333.